அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வருடத்தில் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் இருக்கோம். 2026 விரைவில் பிறக்க இருப்பதால் இந்த 2026 வருடத்தில் அதிக எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அதற்கெல்லாம் அஸ்திவாரமாக இந்த டிசம்பர் மாத ராசி பலனில் பல்வேறு மாற்றங்கள் இடக்கூடும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு வக்ரமாக இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதாலும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள், உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அரசியல் அரசாங்கம் மூலமாக பெரிய லாபங்கள் கிடைச்சிருக்கு. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகலாம். பழைய நண்பர்களுடன் ஒன்று சேர்வீங்க. நண்பர்கள் செய்த தப்புக்களை நீங்கள் கண்டறிவீங்க. உங்களுக்கு தெரியாமல் நண்பர்கள் செய்த சூழ்ச்சி கண்டறிந்து முறியடிப்பீங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் மிகுந்த பரபரப்புடன் நீங்கள் காணப்படுவீங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் திரிகோணமான சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நிறைய புதிய ஆராய்ச்சிகளை நீங்கள் செய்யலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடியதாகும். பண வரவு உங்களுக்கு நன்றாக இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்றம் பெறக்கூடியதாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்வதால் இரவு நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. படபடப்பு, டென்ஷன் போன்றவை அதிகமாக இருக்கும். முதலீடுகள் நிறையும் வரக்கூடியதாகவும் வியாபார விருத்தி அடையக்கூடியதாகும். இதயம் சார்ந்த விஷயங்களும் கொழுப்பு சார்ந்த விஷயங்களும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 70% நன்றாக இருக்குது. சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் வார தொடக்கத்தில் மனதில் தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். மூத்த சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையுடன் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவருடன் ஏற்படும் மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகவும் பழைய கடன் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கலாம். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களுடன் இணக்கமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் மனதில் சோர்வு உண்டாகும். வார பிற்பகுதியில் சோர்வு நீங்கி உற்சாகம் பெறக்கூடியதாகும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வேலைகளில் குழப்பம், போராட்டம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலையை நீங்கள் நன்றாக செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய கையில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டம் முழுவதுமே ராசியில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் தேவையற்ற குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாக நீங்கள் விடுபடுவீங்க. மன வருத்தம் நீங்கக்கூடியதாகும்.
பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பெண்களுக்கு மற்றவர்களுடன் வேலைக்காக அலைய நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடலாம். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நன்றாக நீங்கி முடிவுக்கு வரக்கூடியதாகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் போட்டிகள் குறையக்கூடியதாகும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகும். திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு கூடும். இந்த காலகட்டம் அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. செயல்திறன் கூடக்கூடியதாகவும் பல வகையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறும். பெண்களின் அறிவுத்திறன் கூடும். நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கியமான திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் வெற்றியை பெற்றுத்தரும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைச்சிருக்கு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் தங்களுடைய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க. பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நீங்கள் இருப்பதும் நல்லது. உழைப்பு அதிகமாகி உங்களுக்கு அதற்கேற்ற ஆதாயம் இராது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு புது புது பதவிகள், அதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி தன வரவு உங்களுடைய கைக்கு வந்து சேரும். வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. விருந்தினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம். அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதம் ஏற்படலாம். உங்களுடைய உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது. வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கி கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கிறார். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியுடன் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே அனைத்து முயற்சிகளுக்குமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.